ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து 1 பார்ட் சிக்கன், ஒரே பார்ட்டில் தான் இன்றைக்கி சிக்கன் செய்ய போகிறோம். இந்த சிக்கன் கூட நாம் வந்து வாசனைக்காக பட்டை, லவங்கம், கிராம்பு, அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, இந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி நம்ம வந்து டொமேட்டோவும் மசால் தூள் தான் நம்ம போட போகிறோம். ஒரே பாட்டில் தான் வைக்க போகிறோம். அதே பாட்டை அடுப்பில் ஏற்றி அதே பாட்டை இறக்க போகிறோம் கீழே. அதனால தான் இதுக்கு வந்து 1 பார்ட் சிக்கன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு கூட என்ன செய்யலாம், நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 ரைப்டு தக்காளி, நல்லா 2 பழுத்த தக்காளியை எடுத்துகிட்டு கையிலேயே வந்து அதை வந்து பிசைஞ்சு விடணும். நம்ம வந்து மிக்சியில் போட்டு 1 செகண்ட் ஆகுமா அரைச்சி நம்ம போடுறதுக்கு. பட் அப்படி போட்டோம்னா அதனுடைய சுவை வந்து வேறு மாதிரி இருக்கும். கையில் பிசைஞ்சு நம்ம செய்யும்போது அதனுடைய சுவை வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம வந்து அந்த காலத்துலலாம் வந்து துவையல், சட்னி இதெல்லாம் வந்து அம்மியில் அரைச்சி செய்வாங்க. மசால் கூட குழம்புக்கெல்லாம் அம்மியில் அரைச்சி செய்யும்போது அதனுடைய ருசி, கைப்பக்குவம் வந்து கண்டிப்பாக வந்து வேறு டேஸ்ட்டில் இருக்கும். அதனால தான் தக்காளியை நீங்கள் வந்து மிக்சிலெலாம் அரைக்காமல் இந்த மாதிரி கையில் வந்து நீங்கள் நல்லா மசிச்சு விடுங்க. அந்த காம்பு பகுதிக்கிட்ட மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கும், பரவாயில்ல, அதை மட்டும் விட்டுடுங்க நீங்கள். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய அளவுக்கு நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோவுக்கு நான் வந்து நான் செஞ்ச மெஷர்மெண்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 கப்பு வந்து தயிர், நல்ல கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இந்த தயிர் தான் வந்து நல்லா வந்து அந்த புளிப்பு சுவை நமக்கு கூட்டி கொடுக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து காரம் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1.25 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன். வேறு எதுவுமே நான் சேர்க்கல, வெறும் மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், ரொம்ப போட வேணாம் மஞ்சள் தூள், சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த குழிக்கரண்டி, நம்ம வந்து சமையலுக்கு குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த குழிக்கரண்டியில் ஒரு 3/4 குழிக்கரண்டி வந்து எண்ணெய், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய், அதை வந்து ஒரு 3/4 கரண்டி நம்ம ஊற்றிக்கிறோம். அவ்வளோதாங்க. இந்த இதில் வந்து ஸ்பைசிஸ் இதெல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ வந்து இதெல்லாம் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு விடணும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்த சிக்கனோட அந்த காரம், புளிப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாம் வந்து மிங்கிளாகி அந்த நல்லா வந்து நம்ம வந்து அதை எல்லா கூடையும் அந்த சிக்கனில் எல்லாத்துலேயும் அந்த மசாலா ஒட்டுற அளவுக்கு நல்லா நம்ம கையிலேயே பிசைஞ்சு விடணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடும்போது உண்மையிலேயே அந்த பிசையும் போதே அந்த வாசனை வந்து நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நார்மலாக சிக்கன் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி செய்யும்போதும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. தூக்கி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு நாம் வந்து ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து, ஏன்னா லோவில் தான் இருக்குது, நம்ம கொஞ்சம் ஓரமாக நம்ம கிண்டி விடுறதுக்கு அந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வந்து நான் வந்து கிண்டி விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் வடிஞ்சு, அந்த சிக்கன், அப்புறம் வந்து அந்த தயிர், தக்காளி, இதில் உள்ள ஜூஸ் எல்லாம் அப்படியே வடிஞ்சு பார்த்திங்கன்னா அது வந்து ஓரளவு குழம்பு பதத்துக்கு அதுவே தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணியெல்லாம் வற்ற ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் தண்ணியெல்லாம் விட ஆரம்பிக்கும், அப்புறம் தண்ணியெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து தண்ணியெல்லாம் வந்து திருப்பி அது வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. நல்லா கிண்டி பார்த்துக்கோங்க, உப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே இதை திறக்கும்போது ஒரு பட்டர் ஸ்மெல்லுங்க, செம்மையாக சிக்கன் ஸ்மெல்லே வரலை, ஒரு அருமையான பட்டர் ஸ்மெல், அவ்வளோ அழகாக இருந்தது. உண்மையிலேயே எனக்கே ஒரு டவுட்டு வந்தது, நம்ம பட்டர் போட்டிருக்கோமா அப்படின்ற மாதிரி. அவ்வளோ அருமையாக நல்ல ஒரு வாசனை வந்தது. இந்த சிக்கன் வந்து நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக செய்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/4 கட்டு கொத்தமல்லி,
இது வந்து எதுக்காக அப்படின்னா கொத்தமல்லி வந்து நம்ம வந்து 3/4 வேக்காடு வேகும்போது நம்ம வந்து அந்த கொத்தமல்லியை தூவி விடணும். நம்ம வந்து சமையலுக்கு லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து டெக்கரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த கொத்தமல்லி வந்து இந்த கிரேவியோடு சேர்ந்து சிக்கனோடு சேர்ந்து வேகிறதுக்காக நம்ம வந்து ஒரு 3/4 வேக்காடு வேகும்போதே நம்ம வந்து கொத்தமல்லியை தூவி விட்டுறலாம். இந்த மாதிரி தூவி விடும்போது அது என்ன ஆகும்னா அதனுடைய ஃப்ளேவர் வந்து அந்த கிரேவியில் அப்படியே இறங்கி இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து சுவையை கூட்டி கொடுக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு வேணால் நம்ம வந்து ஃபைனலாக நம்ம வந்து டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக மேலே தூவிக்கலாம். பட் இது வந்து வேகிறதுக்காக நாம் வந்து இந்த கொத்தமல்லியை நம்ம தூவிக்கிறோம். தூவிட்டு ஓரமாக இருக்கிற அந்த மசாலா அதெல்லாம் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றிக்கிட்டே வருது. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹை மட்டும் பண்ணிடாதீங்க. பண்ணுனா வந்து அது ஒரு மாதிரி கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றணும். ஒரு 1/2 கப்பு வந்து தேங்காய் பால். நீங்கள் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காயை நல்லா துருவி ஆட்டி கட்டியாக இருக்கணும். பால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து இந்த சிக்கன் கிரேவியில் ஊற்றிடுங்க. தேங்காய் பால் ஊற்றின உடனேயே அதனுடைய ஸ்மெல்லு அதனுடைய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சுவை வந்து கூடுதலாக தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு உப்பு பார்க்கும்போதும் தேங்காய் பால் ஊற்றிட்டு பார்க்கும்போது இன்னுமே வந்து சுவை கூடுதலாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களுமே வந்து செஞ்சு பாருங்கள். நிஜமாகவே இதில் வந்து ஒரு நல்ல வந்து பட்டர் ஸ்மெல்லு வந்து வந்தது. நீங்கள் செய்யும்போது நீங்களுமே கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல அந்த கவுச்சி ஸ்மெல்லு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே வரலைங்க. ஒரு வாசனை தான் நமக்கு வந்து சாப்பிடணுன்ற ஒரு ஆசையை தூண்டும் பார்த்திங்களா, அந்த மாதிரிதான ஒரு வாசனை தான் வந்ததே தவிர சிக்கன் அப்படிங்கிற ஒரு மாதிரி அந்த கவுச்சி ஸ்மெல்லு வரவே இல்லை. இது நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டுருங்க. சிம்மில் வச்சாலும் சரி, சிம்மில் வச்சுக்கோங்க. மீடியம் கூட வேண்டாம், சிம்மில் வச்சுருங்க. இந்த முறை தேங்காய் பால் ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நமக்கு தேவையான அளவு எந்த பதத்தில் இருந்தால் நம்ம வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த பதத்தில் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவு இதுவாக இருக்குது. இந்த கிரேவி வந்து எங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நாம் வந்து கடைசியாக டெக்கரேஷனுக்காக கொத்தமல்லியை நாம் தூவிக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அவ்வளோதாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.